ஹாய் ஹலோ வெல்கம் டு டிபி சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈஸியா சிக்கன் குழம்பு செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுல வந்து பிரிஞ்சி எல்லாம், பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் அதுல போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டோம்னா நம்மளோட வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கிருமா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலனா கூட நம்ம அப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ள ஒரு 2 தக்காளி போட்டு கரகரன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். அது கூட வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து வேணும்னா அப்லோட் பண்றேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். இது வந்து கொஞ்சம் போட்ட உடனே அதில் தண்ணி இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இதாகும், அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஹைலே வச்சு பண்ணிட்டோம்னா அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருக்க சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் வந்து பாத்திரத்தோட அப்படியே கொட்டிடக்கூடாது. இது மாதிரி கையில எடுத்து போடணும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணிருக்க தண்ணி வந்து அங்கே கீழே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளீனா கலரி விட்டுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ என்னென்ன மசாலா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா. இப்போ வந்து தனியாத்தூள் வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம்னா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். அதே 3 ஸ்பூன்ல கரம் மசாலா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா இருந்தால் போதும். நம்ம நார்மலாக கடையில் விற்கிற சிக்கன் மசாலாவே போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அம்மா இப்படி தான் எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்களே. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஜாரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கூடவே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. வீட்டில் எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். சமைக்கவே தெரியாதவங்க கூட இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற குக்கிங் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய குக்கிங் ரெசிபி தான். எல்லாம் தக்காளி அந்த மசாலா எல்லாம் தண்ணி விட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு விட்டுறலாம் ஒரு 10 நிமிஷம். நல்லா கொதிக்குது, வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. தண்ணி அப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊற்றிருந்து இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.